जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா குரு துணை கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போகிறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கு? ராசி பலன்கள் 2026. ஆயில்யம் கடகராசி, பூசம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. ஒரு மிகப்பெரிய சோதனை காலம். ஐயோ என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இதை நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. யாரெல்லாம் உங்க பக்கம் நிற்கிறாங்க, யாரெல்லாம் உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் போறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி இருக்கு. ரெண்டாவது, நீங்கள் அமைதியாக எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையை உயர்த்தும். இன்னொன்று என்னன்னா, ஒரு முடிவு பல உறவை உடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்றது. இந்த மாதம் யாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் நிம்மதியை பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப சோதனையான காலம்தான். ரொம்ப சில ப்ரெஷர், ரொம்ப நிறைய ப்ரெஷர், மென்டல் டார்ச்சர். ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னென்ன எப்படி சொல்றது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். ரொம்ப அந்த சோதனை காலம். அந்த ஒரு 30 நாள் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துரும். 30 நாள் என்னைக்குமே இல்லாத ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கறது இந்த நாள். ஸோ அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஒரு விஷயமா ஞாபகம் வச்சுட்டு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க. ரெண்டாவது, பல மாதங்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வீட்டை அடையும்.
ஸோ பாசிட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வேலை இடத்தில் உங்கள் நேர்மைக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். தொழிலில் புதிய வளர்ச்சி அல்லது புதிய கிளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் காத்திருப்பவர்களுக்கு சாதகமான வரன் அமையும். குழந்தைகளால் பெருமை மற்றும் செய்தி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பான நல்ல செய்திகள் இருக்கும். வீடு நிலம் வாகனம் தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மன அமைதி அப்படிங்கிறது இருக்கும். எப்பவுமே அந்த மன அமைதி அதிகரித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை விமர்சித்தவர்களை உங்கள் முன்னேற்றத்தை பாராட்டக்கூடிய நிகழ்வுகள் கூட நடக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ சில விஷயத்தில் கவனம். அதே போல் நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். எல்லோருடைய கஷ்டத்தையும் உங்கள் தோளில் சுமக்காதீர்கள். குடும்ப விஷயங்களை வெளியே பகிர வேண்டாம். பழைய உறவை மீண்டும் நம்பி ஏமாறாதீர்கள். அலுவலகத்தில் தேவையில்லாத பரிதாபம் காட்டாதீர்கள். யாருக்காகவும் கடன் வாங்காதீர்கள். வாக்குறுதி கொடுக்கும் முன் 2 முறை யோசியுங்கள். உடல்நல அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். கோபத்தை காட்டி வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். கோபத்துல நான் வீட்டை விட்டு வெளில போறேன், தேவையில்லை. அந்த வடிவேல் ஒரு படத்துல சோறா வீடா அப்படின்னு கேட்பான அந்த 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 கான்செப்டை மனசுல நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வீட்டை விட்டு வெளில போக மாட்டீங்க. கோபத்தை வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். பிறர் வாழ்க்கையுடன் உங்களை ஒப்பிடுதார்கள். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு முக்கியம். அவன் எப்படி போனா என்ன, அவன் எதுல போனா நமக்கு என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி போறோம், அதை தான் நம்ம பார்க்கணும். கூடியமான வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட சில தவறுகள் பண்ணுறது. எங்கே தவறு பண்ணுறான்னா, அவன் பாரு என்னமா படிக்கிறான், செம்மையாக படிக்கிறான், சூப்பராக படிக்கிறான், அவன் அப்படி படிக்கிறான், எப்படி படிக்கிறான், அவன் 200 மார்க் எடுக்கிறான், நிறைய நல்ல மார்க் எடுக்கிறான், 100க்கு 100 எடுக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்கே தான் எடுப்பான், அவன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பையன். அப்போ இதெல்லாம் அந்த உங்கள் குழந்தை கேட்கும்போது அது அந்த அந்த குழந்தைக்கு அந்த ஒரு மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும், அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். யாரையும் இந்த கம்பேரிசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த அதில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த கம்பேரிசன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. தட்ஸ் நாட் குட். அதனால் அதெல்லாம் நம்ம கூடியமான வரைக்கும் எது தவிர்க்கணுமோ தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாத பயம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றது. இந்த மாதம் உங்களை காயப்படுத்தியவர்கள் கேட்க வேண்டும், காலமே உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. எல்லோரையும் மகிழ்விக்க முயன்றால் இறுதியில் உங்களால் நீங்க மட்டும்தான் காயப்பட வேண்டும். உங்கள் அமைதியை கெடுப்பவர்கள் வாழ்க்கையில் இருந்து மெதுவாக விலகுங்கள். ஒரு இல்லை என்ற சொல் கற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்கள் பலம். யாரு கேட்டாலும் ஏதாவது கேட்டேன்னு சொன்னா இல்லை பார்த்துக்கலாம், பொறுமையாக சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் பண்றேன்னு எடுத்து தலையில போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும். உங்கள் இதயம் நல்லது என்பதற்காக எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஆர் எ ட்ரூ ஹார்ட்டட் பர்சன். அது எல்லாரும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மதிப்பை உணராத இடத்தில் அதிக நேரம் செலவிடாதீர்கள். ஜூலை மாதம் உங்கள் உறுதியை மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா இது பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. ஒரு மாதத்துடைய ஒரு இறுதி வரிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதுதான் அப்படிங்கிறது இருக்கு. ஜூலை மாதம் வளர்ச்சியால் அல்ல, அறிவால் செயல்பட்டால் நீங்கள் இழந்ததை விட பெரிய ஆசீர்வாதங்களை பெறலாம். பெரிய அடுத்த விஷயங்கள் சக்சஸ் பண்ணலாம். உங்கள் மன அமைதியை காப்பாற்றுங்கள், அதுவே உங்கள் மாதத்தின் மிகப்பெரிய வெற்றி. மன அமைதியோட செயல்படுங்க. பரோபகரமான படப்படப்படப்பெல்லாம் வேண்டாம், அமைதியா செயல்படுங்க, வெற்றி படுங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அப்படி ஸ்லோலி அப்படி சக்சஸ் பண்ணி காட்டணும். அதுதான் உங்க கையில இருக்கிறது. சோதனை காலம்னு சொல்லியிருக்கேன். அந்த சோதனைகளை நம்ம சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் உங்க கையில இருக்கக்கூடிய உண்மை. சுபம்.